ஆர் யூ ரெடி? நகத்துல போறீங்களா? இது வித்தியாசமா இருக்குது. அழுக்கு போடணும்னு சொன்னீங்கல்ல, அதுக்காக புது எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப பாருங்க எப்படி அழுக்கு போகுதுன்னு. உடம்புல எரியுது. ஏதாச்சும் தேய்ச்சி காட்டுங்க. நீங்க தானே சொன்னீங்க நல்லா அழுக்கு போகணும்னு. அதான் இதை வச்சு தேய்ச்சா நல்லா அழுக்கு போகும். கக்கூசு கழுவுற பிரஷ் வச்சா தேய்ச்சிங்க. ஆமாங்க, இதை வச்சு பாத்ரூம் தேய்ச்சாலே ஒரு அழுக்கு தெரியறது இல்ல. உங்க உடம்புல அழுக்கே இருக்காதுங்க. ஊட்டா ஃபெனாயில் ஆசிட்லாம் ஊத்தி கழுவுங்க போடுறது. அதுவும் ரெடி. ஐயோ ஐயோ மேடம் குட் மார்னிங் மேடம். மார்னிங்மா. மேடம் எனக்கு ஒரு 5 days லீவ் வேணும் மேடம். 5 days-ஆ? ஆபீஸ்ல இவ்ளோ வேலை இருக்கு, இந்த நேரத்துல போய் நீ 5 நாள் லீவ் கேக்குற? போய் வேலையை பாரு. என்ன உடம்பு எதுவும் சரியில்லையா? இல்ல மேம், நல்லா தான் மேம் இருக்கேன். உடம்பு நல்லா தானே இருக்கு, அப்புறம் என்ன? வேலையை பாரு போ. என் ஹஸ்பண்ட் ஷிப்ல வேலை செய்யறாரு மேடம். 6 மாசத்துக்கு அப்புறம் இப்பதான் மேடம் வீட்டுக்கு வந்திருக்காரு. 10 நாள் அவருக்கு லீவு மேடம். அட்லீஸ்ட் ஒரு 5 நாளாவது நான் அவர் கூட ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் மேடம். அதுக்காக தான் இந்த 5 நாள் லீவு கேட்கிறேன் மேடம். அதான் உன் ஹஸ்பண்ட் வந்துட்டாருல்ல, அப்புறம் என்ன? ஆபீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நேரா வீட்டுக்கு தான் போற. அதுக்கப்புறம் அவரை பார்த்து பேசு. அதை விட்டுட்டு இங்க வந்து லீவ். இல்ல மேடம், லீவு கொடுத்தா அவர் கூட கோவில் ஷாப்பிங்னு வெளியில போலான்னு நினைச்சிட்டு இருக்கேன் மேடம். அது மட்டும் இல்லாம அவர் கூட 3 நாள் ஊட்டி மூணார் போலான்னு பிளான் பண்ணிருக்கேன் மேடம். ப்ளீஸ் மேடம், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க மேடம். 6 மாசம் நான் அவரை பிரிஞ்சிருக்கேன் மேடம். இப்பதான் மேடம் அவர் வந்திருக்காரு. இப்பவும் நான் அவர் கூட இல்லைன்னா அவர் திரும்பவும் ஷிப்புக்கே போயிருவார் மேடம். எப்படியும் திரும்பி வர்றதுக்கு 6 மாசம் ஆகும் மேடம். அவர் என் கூட இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரு மேடம். நானும் அவரோட உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கணும்ல மேடம். இல்லைன்னா அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவார் மேடம். இதனால எங்க 2 பேருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு மேடம். ப்ளீஸ் மேடம். உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? போய் வேலையை பாரு போ. ப்ளீஸ் மேடம், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க மேடம். லிசன், நீ முதல்ல என்ன புரிஞ்சுக்கோ. நான் ஒரு தடவை சொன்னதுதான் மேடம். என்ன மேடம் மேடம்? நான் சொன்னதுக்கு அப்புறமும் நீ இப்படி என் கண்ணு முன்னாடி நின்னு பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் ஒரு தடவை சொன்னதுதான், புரியுதா? இதுக்கு மேல நீ இங்க நின்னு பேசினா நான் உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன். நீங்க என்ன மேடம் என்ன வேலையை விட்டு தூக்கணும்னு சொல்றீங்க? இப்ப சொல்றேன், இந்த வேலையை நான் ரிசைன் பண்றேன். நீ என்ன உளறுற? ஆமா மேடம், இந்த வேலையை நான் ரிசைன் பண்றேன். என்ன பேசுற நீ? அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காத, புரியுதா? அது மட்டும் இல்ல, இப்ப நீ வர்க் பண்றியே, இது எவ்வளவு முக்கியமான போஸ்டிங். இந்த போஸ்டிங்க்கு நம்ம கம்பெனியை தவிர உனக்கு வெளியில வேற எங்கேயுமே இவ்ளோ salary கிடைக்காது. நான் சந்தோஷத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன், நீங்க salary பத்தி பேசிட்டு இருக்கீங்க. நான் என் ஹஸ்பண்ட்காக 6 மாசமா காத்துட்டு இருக்கேன். இந்த 6 மாசம் நான் அவரை எவ்வளவு மிஸ் பண்ணிருப்பேன். இப்ப அவர் ஏன் கூட இருக்காரு, நானும் அவர் கூட இருக்கணும். இத புரிஞ்சுக்கிட்டு நீங்க எனக்கு லீவு கொடுத்தா கொடுங்க, இல்லனா எனக்கு இந்த வேலையே வேண்டாம். ஐயோ, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. இந்த போஸ்டிங் உனக்கு வெளியில வேற எங்கேயுமே கிடைக்காது. நீ வேலையை விட்டு போடினா உனக்கு வேற வேலை கிடைக்காது. இந்த வேலையை விட்டா எனக்கு 1 மாசத்துல 1000 வேலை கிடைக்கும். ஆனா என் வீட்டுக்கார் கூட இப்ப இருக்கிற இந்த சான்ஸை நான் மிஸ் பண்ணா இதோட எனக்கு 6 மாசம் ஆகும். இங்க பாருங்க மேடம், உங்களுக்கு வேணா பணமும் பதவியும் முக்கியமா இருக்கலாம், ஆனா எனக்கு கட்டின புருஷன் தான் மேம் முக்கியம். நான் வரேன். என்ன இவ சுத்த பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு போறா? 5 நாள் லீவுக்காக இவ்ளோ பெரிய வேலையை விட்டுட்டு போறேங்கிறா. ஆஃப்டர் ஆல் பிரிஞ்சிருந்த புருஷனை பாக்குறதுக்காக வேலையை விட்டுட்டா போவாங்க? ஒருவேளை புருஷனை பிரிஞ்சிருந்தா அவ மேல இருக்கிற பாசம் அதிகமா இப்படி எல்லாம் பண்ண தோணுமோ?
உப்பு கம்மியா இருக்குது. சந்தோஷமா சரிங்க. வேலைக்கு போயிட்டு லீவ்ல வந்த புருஷனை பார்க்க இங்க ஒருத்தி வேலையை விட்டுட்டு போறா. வேதா நாகராஜ் மேல உயிரியல வச்சிருக்கா. இந்த நேரத்துல வேதாக்கும் நாகராஜ்க்கும் வேதா காணாம போய் கிடைச்சிருக்கா. இவளே இவ்ளோ பண்ணும்போது வேதா என்னென்ன பண்ணுவா? ஐயோ, அவன் வேற அதுக்கு மேல பண்ணுவானே. தேவையில்லாம 2 பேரோட ஃபீலிங்ஸ் ஊதி பெருசாக்கிட்டோமோ. என்ன பண்றாரு இவரு? ஏங்க தள்ளுங்க, நான் பண்றேன். தள்ளுங்க. ஷோ, நான் பார்த்துக்கிறேன், நீங்க போ. நீங்க சமைக்க போறீங்களா? சாப்பிடுற மாதிரி இருக்குமா? நான் எப்படி சொல்லிட்டீங்க? நல்லா பாகம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நலன்றது பொம்பளையோட பேர் இல்லை, ஆம்பளையோட பேர். நான் சமைக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. பாக்குறேன். வெயிட்டு. வேதாஜி, நம்ம இப்படி மாத்தி மாத்தி ஊட்டிக்கிறோம்ல, அது யாருக்கோ வயிறு எரியுது, தீஞ்ச நாத்தடிக்குது பாருங்களேன். Who is that black sheep? எங்க தோசை? எடுங்க. எங்க தோசை சப்பாத்தி ஆயிடுச்சு. பிரிவு சாதாரணமானவங்களையே ஒண்ணு சேர்க்குது. வேதாவும் நாகராஜும் எப்பவுமே ஒன்னா இருப்பாங்க. அவங்க இந்த பிரிவுக்கு அப்புறம் ரொம்ப க்ளோஸா இருப்பாங்களே, ஆயிருக்க கூடாது. பிரிஞ்சிருந்தவங்க ஒண்ணு சேர்ந்துட்டா அப்புறம் அவங்கள நிரந்தரமா பிரிக்கவே முடியாது. ஏதாவது பண்ணி அவங்கள ஒண்ணு சேர விடாம பண்ணணும். எப்படியாவது பிரிக்கணும். என்னடா அது புரியாத புதுரா இருக்குது. வேதாஜிக்கு என்ன பிடிக்கும், எனக்கு வேதாஜி பிடிக்கும். அப்படி இருந்தும் எதுக்கு அவங்களுக்கு என் மேல ஒரு ரொமான்டிக் மூடே வர மாட்டேங்குது? ஒருவேளை நம்ம பேசுற மெட்ராஸ் பாஷனா இல்லையா? அது என்னமோ அந்த வீட்லயே நமக்கு மட்டும் இந்த பாஷை தொத்திக்கிச்சு. ஆரம்ப காலத்துல நம்ம பழகின நண்பர்கள் எப்படி இல்ல, ஏதாவது ஒண்ணு பண்ணி நான் ஒரு ஹீரோ அப்படின்னு ஒரு இமேஜ் அவங்களுக்கு கிரியேட் பண்ணோம். சிலம்பெல்லாம் சுத்துவோம், மான் கொம்பு கூட சுத்துவோம். ஆனா அதெல்லாம் பார்த்தா ரொம்ப பழைய ஆளுன்னு நினைச்சிட்டாங்களா? இல்லையே. அப்போ ஹைடெக்கா அவங்க மாதிரியே ஃபாரின் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஏதாவது நம்ம கத்துக்கணும். அவங்களுக்கும் கராத்தே தெரியும். ஓகே, அவங்களை இம்ப்ரெஷன் பண்றதுக்கு ஒரே ஐடியா இருக்குதே. ஜின்சாக். இந்த ஜின்சாக்க புர்ஸ்லி படத்துல பார்த்துருக்கிறேன். அவர் செம்மையா சுத்துவாரு. லேட்டஸ்டா தலை கூட சுத்தினாரு. நமக்கு சுத்த வராதே. ஓகே, ஏதோ ஒண்ணு பண்ணுவோம். வராங்க வராங்க வராங்க. அப்படியே கெத்தா ஒரு போஸ்ட்ல நிப்போம். என்னது கழுத்துல? தேவதாஜி கேள்வி. நீங்க கராத்தில பிளாக் பெல்ட் இல்லன்னு தெரியாது உங்களுக்கு? திஸ் இஸ் எ கால்ட் ஜின்சாக். அது ஜின்சாக் இல்ல, நிஞ்சா. அப்படி கூட சொல்லலாம். இத வச்சு என்ன பண்றீங்க? நல்ல கேள்வி. என்ன மாதிரி ஒரு மாவீரன் கையில இந்த மாதிரி பயங்கரமான ஆயுதங்கள் இருக்குது சகஜம் தானே. நான் சிலம்பம் சுத்தி நீங்க பாத்துருக்கீங்க, ஊரு சுத்தி பாத்துருக்கீங்க. ஆனா ஜின்சாக் சுத்தி பாத்துருக்கீங்களா? பாக்குறீங்களா? நீங்க தான் சுத்த போறீங்களா? ஹலோ, ஏங்க நாங்களாம் சுத்தக்கூடாதா? ஏன் எங்களை பார்த்தா ஹீரோவா தெரியலையா? சுமாரா இருந்தாலும் நாங்களும் ஹீரோ தான். நாங்களும் சுத்துவோம். போ பாத்து அடிக்கடி பட போகுது. அதுதான் சொல்றேன். மில்ல வேகத்துல நான் சுத்தும் போது நீங்க பக்கத்துல இருந்தா உங்களுக்கு அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் விளையாடுவதை
சற்று அமர்ந்திருந்து வேடிக்கை பார். பாப்போம். பார்க்கலாம் பார்க்கலாம் போங்க. ஐயோ பாத்துங்க. பாக்குறேன் பாக்குறேன். அம்மா எப்படி வாஜார் மாதிரி சுத்துறனா? ஏங்க வித்தையெல்லாம் கத்துக்கிட்டேன்னு சொன்னீங்க, அந்த வித்தை இதானா? நீங்க நேரம் நேரத்துல கேள்வி கேட்டுறீங்க. அது வந்து சண்டைன்னு வந்தா சட்டை கிளி தான் செய்யும். அது பழைய டைலாக். இப்ப புதுசு என்னன்னா இந்த மாதிரி சாகசங்கள் பண்ணும்போது சில சரைப்புகள் வரதான் செய்யும். ஏங்க இதுவும் பழசுதாங்க. அப்படியா? நான் கண்டாவீங்க. முதல் பணத்தை திருநானுங்க, அப்புறம் படத்தை திருநானுங்க, அப்புறம் கதையை திருநாங்க. இப்ப டைலாக கூட திருடுறாங்களா? வெரி பேடுங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டி ஆபீஸ் போய் ஒரு எஃப்ஐஆர் போட்டு கம்ப்ளைண்ட் பண்ணோம். ஏங்க ஆர்டிஓல எல்எல்ஆர் தான் போட முடியும், எஃப்ஐஆர்ல போட முடியாது. அதெல்லாம் மச்சாங்களா? நான் அது சொல்லவே மாட்டேங்கிறாங்க. சா 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 சா. சுத்தம். இது கூட தெரியாதா? இதுல நீங்க போய் கேஸ வேற போட போறீங்க. ஹலோ, நாங்க சும்மா பேசுங்க. உங்களுக்கு தான் வேணுப்பா. சரி சரி, ஹீரோன்னு சீன் போடாம அடிப்பட்ட இடத்துல மருந்து போடுங்க. அது ரொம்ப முக்கியமா? எனக்கு என்ன, வலி உங்களுக்கு தானே. ஐயோ, மருந்துல போட முடியுங்க. எனக்கு 2 நிமிஷம் ரெஸ்ட் கொடுங்க போதும். டியூப் லைட் எங்க அடிபட்டுச்சுனே தெரியல அவங்களுக்கு. அப்பா இப்ப கொஞ்சம் ஓகே. ரெடியா? என்னங்காச்சு? ஹலோ நாகராஜ். ஹலோ. என்னங்க நீ? இருங்க இருங்க. இப்போ கொடுங்க 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 கொடுங்க. என்னங்க பண்றீங்க? விடுங்க. விடுங்க. விடுங்க சொல்றல. விடுங்க. விடுங்க. ஐயோ. விடுங்க. ஏங்க என்னதுங்க டென்ஷன் ஆறீங்க? இப்போ பயப்படாதீங்க. இதுல இப்படிதான் இருக்கும். அது புடிச்ச முன்னாடிக்குள்ள சகஜமான மாட்டுங்க. நான் பாத்துக்கிறேன். நீ விடுங்க. காட்டுங்களேன். இருங்க, சரியாடுங்க. விடுங்க. ஒண்ணும் இல்ல. என்னங்க பண்றீங்க? ஏங்க ஃபர்ஸ்ட் எய்டுங்க. கையில ரத்தம் வந்துது. பாத்து என்ன பண்ண சொல்றீங்க? ரத்தத்தை ஸ்டாப் பண்ணு. இதாங்க பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். அதுக்கு இப்படியா பண்ணுவாங்க? என்னதுக்கு இப்போ டென்ஷன் ஆறீங்க? ஏங்க ஏன் என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏங்க அப்படி என்னங்க தப்பா பண்ணிட்டேன் சொல்லுங்க. நான் இவங்க சினிமா போன சீரியல்லாம் பார்த்ததே கிடையாதா? இதை போய் ஆச்சரியமா கேட்குறாங்க. ஐடியா. அவங்க கையில் அடிப்பட்ட உடனே நம்ம இதை ட்ரீட்மெண்ட்டை பண்ணோம். நம்ம கையை நாமளே வெட்டிக்கிட்டோடா
இதே வைத்தியம் இவங்களும் பண்ணுவாங்களே. வாட் a brilliant idea நாகராஜ். டேக் த கத்தி. ஜங் 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 ஜங். வலி இல்லையே. பழகம் போல ஓவர் ஆக்டிங் பண்ணுவோம். ஓகே. வேதாஜி, ஐயோ ஐயோ, கையை வெட்டிக்கிட்ட வேதாஜி. என்னங்க? வேதாஜி, என்னாச்சு? ஐயோ கையில ரத்தம். எப்படிங்க? வெட்டிக்கிச்சு விரல வெட்டிக்கிச்சு. எப்படி கட்டாச்சு? அது ஒண்ணு இல்லைங்க, அந்த கத்தி உங்க விரல எப்படி வெட்டிச்சு நான் எடுத்து ட்ரை பண்ண, அது ஏன் விரல சரக்கு வெட்டிடுச்சு. இப்ப வலிக்குது வேதாஜி. ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. எதை பண்ணுங்க, எதை ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. ஏங்க பண்ணுங்க. இதுக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்கு, இருங்க கொண்டு வர. எங்க போறீங்க? என்னங்க நீங்க? ஐயா, நான் குத்த தானே நல்ல ட்ரீட்மெண்ட். இவங்க என்னத்துக்கு ஓடுறாங்க? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஐயோ, எங்க கை காட்டுங்க. சேம் ட்ரீட்மெண்ட். ஐயோ, இருங்க, சரியாயிடுங்க. சரியாயிடும். வலிக்குதா? இல்ல இல்ல, உங்களுக்கு நியாயமா இருக்காங்க. என்ன பண்ணுகிறீங்க நீங்க? உங்க விரல வெட்டிக்கணும்னா நான் எவ்வளவு நல்ல வைத்தியம் குத்தேன். நீங்க ஏங்க இப்படி பண்ணுகிறீங்க? நீங்க பண்ணது வைத்தியமா? நான் பண்ணதா சரியான வைத்தியம். நீங்க பண்ணது இன்ஃபெக்ஷன், அதாவது தொத்து நோய். என்கிட்ட இருந்து உங்களுக்கோ உங்ககிட்ட இருந்து எனக்கோ தொத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க பண்ண மாதிரி பண்ணவே கூடாது. இந்த மாதிரி தான் பண்ணணும். சும்மா நீங்க வேற தொத்து நோய் தத்து நோயின்னு புருஷ முன்னாடி குளிங்கன்னா தொத்து நோய் கண்ட நோயின்னு கவனம் இருங்க. நோய்க்கு எப்படிங்க புருஷன் முன்னாடின்னு தெரியும்? நாம தான் முன்னெச்சரிக்கையா இருக்கணும். மருந்து போட்டுமா, எனக்கு கொஞ்சம் போட்டுமா? ஐயோ அம்மா, ஆரோக்கியமா தான் போதுமா தாயே. இதே போதும், என்னால தாங்க முடியல, எரியுது. ஐயோ, நீங்க எதுக்கு பிளான் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். அது நடக்காது. மல்லி ஏன் இத்தனை தடவை ஃபோன் பண்ணிருக்கிறா? மல்லிகாவா? ஆஹா, எதுக்கு ஃபோன் பண்ணிருக்கான்னு தெரியலையே. போனை வச்சுக்கிட்டு என்ன பண்றீங்க? பஞ்சு ஃபோன் வச்சிருக்கிறான், நிறைய மிஸ்டு காலு, அதான் பார்த்துட்டு. எதுக்கு என்ன கால் பண்ணி பாருங்க. பாரு. சரி, சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா? அது வர 5 நிமிஷம் வந்துடுறேன், நீங்க போங்க. அல்ல மல்லி, சொல்லு மல்லி, ஃபோன் பண்ணி. தம்பி, நான் கமலா பேசுறேன். ஓ, சொல்லுங்க. மல்லிகாக்கு ஏன் தம்பி கால் பண்றாரு? அவ எதுக்கு இவருக்கு கால் பண்ணிருக்கா? ஒருவேளை 2 பேரும் மறுபடியும் லவ் டெவலப் பண்றாங்களோ? ஒருவேளை அப்படி மட்டும் இருந்தது, அத வச்சு இந்த குடும்பத்துல குழப்பத்தை ஏற்படுத்திட வேண்டியதா? மல்லிகா காலையில இருந்து ஒரே குழப்பமா இருந்தா. ஆபீஸ் போயிட்டு ரொம்ப டென்ஷனா வந்தா. அப்பதான் அவ உங்களுக்கு கால் பண்ணா, நீங்க எடுக்கல. அப்ப ரூம்குள்ள போனவதான் இன்னும் வெளியவே வரல. நான் கூப்பிட்டு பார்த்தேன், கதவை தட்டி பார்த்தேன், எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. என்னாச்சோ ஏதாச்சோன்னு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க கொஞ்சம் வீடு வரைக்கும் வரீங்களா? ப்ளீஸ் தம்பி, கொஞ்சம் வாங்க தம்பி. வரேன். வீட்டுக்கா? ஓஹோ, ஃபாலோ பண்ணிட வேண்டியதான். கிச்சன்ல என்ன பண்றீங்க? பஞ்சு இது ஃபோன் பேசுனா அப்படியே நன்ன இங்கே வந்துட்டேன். அட பாவி, திரும்பவுமா?
இதோ முக்கியமான மேட்ரா என்னன்னு பாட்டு வந்துடுறேன். சரி வாங்க சாப்பிடலாம். இல்ல நான் வந்து சாப்பிடுறேன். ஏதோ முக்கியமான விஷயம். சாப்பிட்டு போங்க. இல்ல நான் வந்துடுறேன். நீங்க சாப்பிடுங்க, வந்துடுறேன். போயிட வேண்டியதான். சாப்பாடு விட பஞ்சு தான் முக்கியமா? ஐயோ, இவருக்காலே அந்த வழியா போயிடலாம். ஃபாலோ பண்ணணும். ஐயோ, பர்ஸ் எடுக்கணுமே. மல்லி எங்க, என்னாச்சு? ஆபீஸ்ல இருந்து வந்து ரூம்குள்ள போனதுதான், இன்னும் வெளியவே வரல. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, அதான் உங்களுக்கு கால் பண்ணேன். மல்லி, மல்லி, மல்லி கதவு திற. மல்லி, மல்லி.